அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து மனசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 10க்கு 40 ஒரு செட்டு போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 20க்கு 50 அப்படிங்கிற ஒரு லென்த்தில் நம்ம ஒரு செட்டு போட்டிருக்கிறோம். இந்த 20க்கு 50 அப்படிங்கிற செட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் கூலி எவ்வளவு, எவ்வளோ நாளில் முடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ட் 1ல் நம்ம பார்க்கலாம். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி ஆலா பிளாக்கல் வைக்கிறதை பற்றியும், அதே சமயத்தில் நம்ம வலை கட்டுறதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ணைக்கு நான் மெட்டீரியல் எங்கே எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, புஞ்சை புளியம்பட்டியில் இருக்கிற குருவாயூரப்பா அப்படிங்கிற ஒரு மரக்கடையில் தான் நான் மெட்டீரியல் எடுத்தேங்க. போன டைம் நான் இவங்க எடுத்து எடுத்திருந்தேங்க. இந்த டைம் நான் இவங்க எடுத்து எடுக்க போகிறேங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தையலை போட்டு சூஸ் பண்ணியிருந்தேங்க. இந்த டைம் நம்ம தையலை போட்டு சூஸ் பண்ணலைங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மூங்கில் தான் சூஸ் பண்ணிக்கிறேங்க. தையலை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 குச்சி மட்டும் நான் எடுத்துருக்கேங்க. சென்டர் விட்டதுக்கு மட்டும் ஒரே ஸ்ட்ரைட்டாக வரும்ன்ட்டு. இந்த தையலை பூட்டுக்கும் மூங்கிலுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே லைஃப் தான் கொடுக்க போகுதுங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குருவாயூரப்பா மரக்கடையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா மெட்டீரியலுமே ஒரே இடத்துல கிடைக்குங்க. குச்சி, ஓலை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தகரம், சிமெண்ட் சீட்டு, நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ஒரே இடத்துல கிடைக்கிறங்காட்டி நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட விலையும் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க. நம்ம மூங்கில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கணுவு பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக உழுவு வராது. நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா ஒரு எலும்பு மாதிரி ஆயிருங்க. அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட்டு கால், அதே மாதிரி மூங்கில் குச்சி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓலை, தகரம் எல்லாம் ஒரே லோடில் கொண்டு வந்துட்டேங்க. இந்த 407 அந்த வண்டியில் போட்டு நாங்கள் கொண்டு வந்து போட்டோங்க. நம்மளுக்கு செட்டு போகிறக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வரேன்னு சொன்னாங்க. நம்ம பண்ண போகிறக்கு பார்த்திங்கன்னா காலையில் நேரத்துலேயே வந்துட்டாங்க. ஒரு 8:30 மணி அளவில் அவங்க பார்த்திங்கன்னா வந்து டேப்பு வச்சு அளந்து நீளம், அகலம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அளவு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீளத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50 அடி, அகலம் பார்த்திங்கன்னா நான் 16 அடி தான் சொல்லியிருந்தேங்க. அவங்க இருந்துட்டு 20 அடியே போட்டுக்குங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி 20 அடியே போட்டுருங்க இடம் இருக்குது அப்படின்ட்டு நான் 20 அடியே போட்டேங்க. அவங்க அளவு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழி தோண்டி இந்த சைடில் பார்த்திங்கன்னா தூணெல்லாம் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்த்திங்கன்னா குழி பார்த்திங்கன்னா டக்குனுமே தோண்டிட்டாங்க. ஏன்னா மழை 2 நாளைக்கு முன்னால் தான் நல்லா பேஞ்சிருந்துச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு தோண்டுங்காட்டி சீக்கிரமாக அவங்க நிறுத்திட்டாங்க. மதியானத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி இந்த காலை நிறுத்தி அளவு எடுத்துட்டாங்க. கரெக்டாக நேராக இருக்கா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி வரோம் பார்த்திங்கன்னா இந்த காலை நிறுத்திட்டு சென்டர் கால் லாஸ்ட்டாக தான் தோண்டினாங்க. அதே மாதிரி மேலே கயிற்றை கட்டி ஒரே ஈவனாக இருக்கா அப்படின்னால பார்த்து கரெக்டாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து எனக்கு பண்ண போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே குழியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி ஆழத்துக்கு நல்லாவே தோண்டி கொடுத்து போட சொல்லியிருந்தேங்க. ஏன்னா நம்மளுக்கு காற்று வந்தாலோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை பெஞ்செல்லாம் கரெக்டாக நிற்கணுங்க. ஏன்னா போன டைம் பார்த்தோம்னா நம்மளுக்கு பண்ண பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே தான் இருந்ததுங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா பண்ண கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேங்க. குழியும் அவங்க நான் சொன்ன மாதிரியே அவங்க கொஞ்சம் நல்லா ஆழமாகவே தோண்டி நம்மளுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. 3 பக்கம் சிமெண்ட் கால் நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் குச்சி கட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி. அந்த குச்சிகள் கட்டினதுமே பார்த்திங்கன்னா இந்த மேலே ஏறி கட்டுறக்கு மூங்கிலும் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு அவங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா 6 பேர் இருக்கிறங்காட்டி அவங்க 2 பேராக ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்கங்காட்டி நம்ம டக்குன்னு முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு அந்த சென்ட்ரு தூணில் மட்டும் தான் குச்சி கட்டாமல் இருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அதையுமே டக்குன்னு கட்டிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடையிலையுமே இந்த இடத்தூண்னு சொல்லுவாங்க, அதுவுமே நம்மளுக்கு போட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைடில் குச்சி எடுத்து வச்சுருந்தாங்க அப்பளையாவே, அதையுமே 1 பை 1 இந்த மேலே ஒருத்தர் கட்ட கீழே இந்த புறமும் அந்த புறம் ஒவ்வொருத்தர் கட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் பார்த்திங்கன்னா குச்சி கொண்டு வந்து கொடுக்க டக்குன்னு எடுத்து கட்டிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கட்டும்போது அந்த கீழே இருக்கிற கணுவை வெட்டி கொடுக்கணுங்க. வெட்டி ஒரு ஆள் கொடுக்கும்போது அவங்க டக்குன்னு சீக்கிரமாக நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. 6 பேர் வந்தங்காட்டி தான் நம்மளுக்கு டக்குன்னு வேலை முடிச்சுக்கிறாங்க. இது மாதிரி 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு போன பண்ணைக்கு இழுத்த மாதிரி இழுத்துருவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், எனக்கு போன பண்ணையாட்ட இழுத்துறாதீங்க, இந்த பண்ணையை நம்ம கட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே கொடுத்தங்காட்டி அவங்க டக்குன்னு வந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு 5:30 கிலோ நம்மளுக்கு இந்த இதெல்லாம் மேய்ஞ்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. முதல் நாளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த குச்சியெல்லாம் கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 2வது நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓலை போகிறதுக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா இந்த ஓலை கரெக்டாக நிற்கணும் அப்படின்ட்டு இந்த சைடில் தப்பை வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தப்பையெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தங்காட்டி நம்ம எடுத்து அதையே யூஸ் பண்ணிவிட்டுங்க. அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்காட்டி, ஏன்னா நம்ம இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பண்ணி கொடுத்துட்டாங்க.
ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பண்ணாங்க. ஏன்னா அது டைம் ஆகி போச்சு அப்படி. 2வது நாளும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேரத்துலேயே வந்துட்டாங்க. ஒரு 9 மணி அளவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு குச்சி கட்டாமல் வச்சுருந்தது. அந்த குச்சி கட்டி விட்டுட்டு அவங்க ஓலை மேலே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2வது நாள் பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் வந்திருந்தாங்க. ஓலை மேற்கு 5 பேர் தான் வேணும் அப்படின்ட்டு. மேலே 3 பேர் ஏறிட்டாங்க ஓலை மேற்கு. கீழே 2 பேர் மட்டும் ஓலை எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. டக்கு டக்குன்னு அவங்க வெயில் வர்றதுக்கு முன்னாலேயே மேய்ஞ்சி விட்டுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஓலை எடுக்கும்போதே கொஞ்சம் அதிகமாகவே ஓலை எடுத்துக்கங்க, எனக்கு கொஞ்சம் நெருக்கமாகவே போட்டு கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க சரி ஒரு 10 கட்டு சேர்த்தியே எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க 10 கட்டு சேர்த்தியே எடுத்துட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு நல்லாவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது மழை பெருசாக பெய்யும்போது சப்போஸ் ஏதாவது தகரங்கீது ஓட்டை ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி உள்ளே வராமல் இருக்குது. அதனால் நான் நெருக்கமாகவே மேய சொல்லிட்டேங்க. அவங்க நம்ம சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாகவே மேய்ஞ்சி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ நீட்டாக மேய்ஞ்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓலை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக 50 கட்டு தான் தேவைப்படுனா 50 கட்டு எடுக்கக்கூடாது. ஒரு 2-3 கட்டு சேர்த்தியே எடுத்துக்கணுங்க. ஏன்னா ஓலைக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா அவங்க சின்ன ஓலை வச்சு கொடுப்பாங்க, பெரிய ஓலை வச்சு கொடுப்பாங்க. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த பறமும் நம்மளுக்கு ஓலை மேய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு 2 பக்கமும் ஒரு 5.5 கிலோ நம்மளுக்கு முடிச்சிட்டாங்க. ஒரு மேலே மட்டும் கொஞ்சம் பாக்கி வச்சுருந்தாங்க. அதையுமே சரி நாங்கள் போட்டு கொடுத்துட்டே போயிடுறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்க டக்குன்னு மேய்ஞ்சி விட்டுட்டாங்க. ஓலை மேய்ஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா அவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தகரம் போடுறங்காட்டி இந்த கட்டுக்கம்பியெல்லாம் ரெடி பண்ணணுங்க அப்படின்ட்டு அவங்க கட்டுக்கம்பி, அதே மாதிரி ஆணி வாசரு, தார் வாசரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க 5 பேருமே. அப்புறம் 5 பேர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் இருந்தங்காட்டி அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேரில் வந்துடுவோம், அதனால் பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணி வைக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க கையோட இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. 3வது நாள் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நேரில் வந்துட்டாங்க. ஒரு 7 மணி 6 சம்திங்காக வந்துட்டாங்க. ஏன்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா தகர சீட் நேரத்துலேயே போடணுங்க, இல்லைன்னா வெயில் வந்துட்டால் மேலே ஏற முடியாது அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டுங்க. அதே மாதிரி ஒரு தகர சீட்டு வச்சுட்டு 2 பக்கமும் ஈவனாக வருதா அப்படின்னு கடைசி வரைக்கும் அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக சீட்டு போட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆள் எடுத்து வந்து கொடுத்தாருங்க. அப்புறம் ஒருத்தர் மேலே தூக்கி தூக்கி கொடுக்கும்போது டக்கு டக்குன்னு அவங்க நம்மளுக்கு தகரம் போட்டுட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் தகர சீட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 பட்டை விட்டு போடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நம்மளுக்கு போட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே தகரம் கொடுக்க ஒருத்தர் கீழே பார்த்திங்கன்னா இழுத்து தகரத்தை நல்லா கட்டிட்டாருங்க. இதெல்லாம் கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க ஒரு சைடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோணி தகரம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தோணி தகரம் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப நீளம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட் அதிகம். அதை மேலே தூக்கி அவங்க போகிறக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டாங்க. டக்கு டக்குன்னு 2 பக்கம் அந்த தோணி தகரத்தில் குச்சி நிறுத்தி டக்குன்னு இழுத்து விட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா 4 பேர் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் மட்டும் சைடில் அந்த சாரம் கட்டிகிட்டு இருந்தாருங்க. அவர் ஒரு 9 மணி 8:30 தான் வந்தாருங்க. அவருமே டக்குன்னு வந்து 2 சைடுமே சாரம் கட்டி விட்டு நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்ண இந்த சைடும் சரி தகரம், இந்த தகரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மதியானத்துக்குள்ளே ஒரு 12:30 1 மணிக்குள்ளே நம்மளுக்கு பண்ணையை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்ணை பார்த்திங்கன்னா முழுமையாக போட்டு முடிச்சிட்டோங்க. இப்போ பண்ணைக்கு எவ்வளோ செலவாச்சு, என்னென்ன மெட்டீரியல் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறதுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தூணு தான். இந்த சிமெண்ட் கால் பார்த்திங்கன்னா சென்டர் கால் பார்த்திங்கன்னா நம்ம 12 அடி போட்டுருக்குறோங்க. சைடில் 2 பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 அடி தூண் போட்டிருக்குறோங்க. இந்த சென்டர் கால் ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 800 ரூபா சம்திங் வருதுங்க. சைடில் இருக்கிற 9 அடி தூண் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 700 ரூபா சம்திங் வருதுங்க. இப்போ நம்மளுக்கு பண்ணை விரியாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு இது பூட்டு போட்டிருக்குறோங்க. இந்த பூட்டு பார்த்திங்க அப்படின்னா 20 அடிங்க. இது ஒரு சிங்கிள் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 300 ரூபா சம்திங் வருங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 6 குச்சி எடுத்துக்கிறோங்க பண்ணை நம்மளுக்கு விரியாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிமெண்ட் காலில் நிறுத்திக்கிற பூட்டு பார்த்திங்கன்னா இது 10 அடி நீளங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மூங்கில் சூஸ் பண்ணிக்கிறோங்க. இது ஒரு சிங்கிள் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா 200 ரூபா வருங்க. இந்த சைடுமே அந்த சைடு லாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம மூங்கில் போட்டுக்கிறோங்க. இந்த சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டு சூஸ் பண்ணிக்கிறோங்க. சென்டரில் மட்டும் நம்மளுக்கு ஒரே நேராக வரணும் அப்படின்ட்டு. இந்த சைடில் போட்டுக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அது அமுந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம விட்டுட்டோங்க. நம்மளுக்கு இந்த மூங்கிலே போதும்னு சொன்னங்காட்டி நம்ம விட்டுட்டோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணைக்கு சைடில் நம்ம மூங்கில் கட்டிக்கிறோம் பார்த்திங்களா, இந்த மூங்கில் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இன்க்ளூடு இந்த குச்சியை சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு 35 குச்சி தேவைப்படுங்க.
ஒரு சைடு, இன்னொரு சைடு 35 குச்சிங்க. நம்மளுக்கு 2 குச்சியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 70 குச்சிக்கு சம்திங் வருங்க. இது ஒரு குச்சியோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 160 சம்திங் வருங்க. அதே மாதிரி மூங்கில் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கணுவு பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக உழுவு பிடிக்காது. நம்மளுக்கு கணுவு கொஞ்சம் தள்ளி தள்ளி பெருசாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு மூங்கில சீக்கிரமாக உழுவு பிடிச்சிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா மூங்கிலாட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குச்சிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால நாங்கள் மூங்கிலை சூஸ் பண்ணிட்டோங்க. நம்மளுக்கு ஓலை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 50 கட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 55 எடுத்துட்டோங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஓலைக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன ஓலை அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 கட்டு சேர்த்து எடுத்துட்டோங்க. ஓலை நம்மளுக்கு எதுவும் மிச்சமாகலிங்க. கரெக்டாக ஃபினிஷிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஓலை பார்த்தீங்கன்னா நெருக்கமாக வச்சு மேய்ஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த பாக்குத்தப்ப நம்ம எதுக்கு போட்டுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலே இருக்கிற தகரத்தை நல்லா இழுத்து கட்டுறதுக்காக அந்த கட்டுக்கம்பியில் அதுக்காக நம்ம பாக்குத்தப்ப போட்டிருக்கிறோங்க. இந்த சைடும் சரி, அந்த சைடு லாஸ்ட்டும் சரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு 2 சைடுமே நம்மளுக்கு பாக்குத்தப்பை சூஸ் பண்ணிக்கிறோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா நம்ம மூங்கில் போட்டுருக்குறோங்க. மூங்கில் நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக இழுத்து கட்டிக்கி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதை போட்டுருக்குறோங்க 2 பக்கமே. நம்மளுக்கு பாக்குத்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 கட்டு தேவைப்பட்டுச்சுங்க. மீதி எக்ஸ்ட்ரா ஒரு 2 குச்சி தேவைப்பட்டுச்சு. அது நம்மகிட்ட இருந்தங்காட்டி அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோங்க. நம்ம தகரம் என்ன போட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா JSW அப்படிங்கிற ஒரு பிராண்டில் தான் போட்டுருக்குறோங்க. நம்ம போன பணிக்கு நம்ம இதை போட்டிருந்தோங்க. இந்த பணிக்கு நம்ம இதை போடலான்ட்டு போட்டிருக்கோங்க. இதோடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.25 mm வருங்க. இதோடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 12 அடிங்க. அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 4 அடிங்க. இந்த புறம் அந்த புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 தகரம் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு பக்கமாக வருங்க. நம்ம ஓலையில் இழுத்து கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாலை எவ்வளோ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பீஸ் வாங்கினுங்க. அதே மாதிரி சூட்டி கயிறு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பீஸுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கயிறு சூட்டி கயிறு சின்னது இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பண்டலாட்டம் வாங்கினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாட்டா கம்பி பெரிய கம்பி பார்த்தீங்கன்னா நம்ம தகர சீட்டு இழுத்து கட்டுறதுக்கு அது ஒரு 3 கிலோ பக்கமாக வாங்கியிருந்தாங்க. தார் வாசர் 3 பாக்ஸுங்க. அதே மாதிரி ஆணி வாசர் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ பக்கமாக வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு மேலே தோணி தகரம் பார்த்தீங்க அப்படின்னா 50 அடிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5000 ரூபா சம்திங் வந்ததுங்க தோணி தகரம் மட்டும். அப்படின்னா நம்ம பண்ணைக்குள்ள என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த சிமெண்ட் கால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓலை குச்சி இதெல்லாம் எத்தனை பீஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். விலைப்பட்டியலும் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் பீஸ் தான் சொல்லியிருப்பேன். நான் மொத்தமாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். நான் அதை பார்த்தீங்கன்னா நோட்டில் எழுதி நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்கள் கூலி எவ்வளவு, அவங்க எவ்வளோ நாள் வந்து வேலை செஞ்சாங்க அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் யாராவது பண்ண போடுறீங்க அப்படின்னா ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் எப்போ வேணாலுமே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுற்றி ஆலா பிளாக்கள் வைக்கிறதை பற்றியும் வலை கட்டுறதை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் அதில் தெளிவாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணைக்கு எவ்வளோ மெட்டீரியல் வாங்கிக்கிறோம், எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஆட்கள் கூலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 15,000 பக்கமாக வந்துருச்சு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 88,500 ரூபாய்க்கு பக்கமாக நம்மளுக்கு இந்த பண்ணை அமைக்கிறதுக்கு செலவு வந்திருக்கு. பண்ணை மட்டும் போடுறதுக்கு. இந்த பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டு போடுறத பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2ல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.